உண்மையிலேயே நான் ஒரு சாதாரண ஒரு ஆசிரியர். நான் ஆசிரியர் தொழிலில் இருந்து இன்று அரசியல் என்று சொல்லப்படுகின்ற பலராலையும் அரசியல் என்பது ஒரு சாக்கடை என்று அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த சாக்கடையை என்னால் முடிந்த அளவு துப்புரவு செய்ய முடியுமா என்ற ஒரு நோக்கத்திற்காக நான் இந்த களத்திலே இறங்கியிருக்கின்றேன். எல்லோரும் அரசியல் என்பது சாக்கடை, அந்த சாக்கடையிலிருந்து நாங்கள் ஒதுங்கி விடுவோம் என்று ஒதுங்குவர்களும் மேலும் அதை சாக்கடை ஆக்குவர்களுமே அதிகமாக காணப்படுகிறார்கள். உண்மையிலேயே இந்த அரசியல் என்பது ஒரு தூய்மையானது. எமது பிரதேசத்திலே எங்களுக்கு என்ன தேவையோ அதனை பெற்றுக் கொடுப்பதற்காக மக்களாகிய உங்களாலே ஒன்றாக இணைந்து எங்களை நீங்கள் பாராளுமன்றம் என்று சொல்லப்படுகின்ற உங்களுடைய பிரதிநிதிகள், நீங்கள் என்னத்தை இணைக்கிறீர்களோ அதை இலங்கை முழுவதும் சட்டங்களை இயற்றுகின்ற பாராளுமன்றத்திலே அந்த விடயத்தை முன்வைப்பதற்காக எங்களை நீங்கள் தெரிவு செய்கிறீர்கள். உங்களுக்கு வேலை 14ஆம் தேதி மட்டுமல்ல, உங்களுடைய குரலாக நாங்கள் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்திலே ஒலிக்க வேண்டுமாக இருந்தால் தொடர்ச்சியாக நீங்கள் எங்களுக்கு பின்னாலே இருக்க வேண்டும். நாங்கள் உங்களுடைய ஒரு பிரதிநிதி. நீங்கள் சொல்வதை அதில் இருக்கிற சரிபிழைகளை எடுத்து அதை எவ்வாறு பாராளுமன்றத்திலே கொண்டே சேர்க்க முடியுமோ அந்த கைங்கரியத்தை ஆற்றுவதற்காக நாங்கள் தற்போது போட்டியிடுகிறோம். உண்மையிலேயே எமது பிரதேசத்திலே பல்வேறுபட்ட வடுக்களை நாங்கள் சுமந்து நிற்கின்றோம். பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நாங்கள் எவ்வாறு நிவர்த்தி செய்ய முடியும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதுக்கு நாங்கள் இதுவரை காலமும் பல அரசியல்வாதிகளை நம்பி நான் உட்பட நாங்கள் வாக்குகளை வழங்கி இருக்கிறோம், உணர்ச்சி அரசியலுக்கு உட்பட்டு. ஆனால் இம்முறை எமது அனுரத்தோழர் மிகவும் தெளிவாக சில செயற்பாடுகளை செய்து கொண்டு வருகின்றார். எனது மனதிலேயும் ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கின்றது, எமக்கான விடிவு மிக விரைவில் வரும். அந்த விடிவை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் எங்களுக்கு இருக்கின்ற இந்த உடம்பிலே இருக்கின்ற சின்ன மூளையை எவ்வாறு பயன்படுத்தி பாராளுமன்றத்தின் மூலமும் எமது ஜனாதிபதி அனுரத்தோழர் மூலமாகவும் எமது உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் நீங்கள் இன்று இதில் இருக்கிறீர்கள். அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. எமக்கு தேவையானதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதை எவ்வாறு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தெளிவோடு நாங்கள் அதுக்கான சில சட்டங்களை அமைத்து எங்களுக்கு முன்னுரிமை பட்டியல் அடிப்படையிலே எமது உரிமைகளை ஒவ்வொன்றாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு பச்சை கொடி காட்டியிருக்கின்றார். அந்த பச்சை கொடியை நாங்கள் சரியான முறையிலே பிடித்து இலங்கை என்ற ஒரு நாட்டிலே இனமத பாகுபாடுகள் அற்று நாங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டிய ஒரு காலம் இன்று கனிந்திருக்கின்றது. இதை நாங்கள் தவறவிடக்கூடாது. இது எங்களுக்குரிய காலம், மிக அருமையான ஒரு பொற்காலம். 75 வருடமாக ஆட்சிப்பிடம் ஏறினவர்கள் இனவாதத்தை கக்கி இனவாத வெறியை ஏற்றி அரசியல் செய்திருக்கிறார்கள். ஆனால் இம்முறை அரசியல் முற்றிலும் மாறுபட்டதாக காணப்படுகின்றது. எந்த இடத்திலேயும் இனவாதம் பேசாது, மதவாதம் பேசாது ஒரு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அவருடைய பிரதிநிதிகளே நாங்கள்.
இன்று நீங்கள் இவ்வளவு பேரும் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் எங்களுக்காக அல்ல, தனிப்பட்ட பிராசுக்காகவோ அல்லது இளங்கோக்காண்டியோ நீங்கள் வரவில்லை. ஜனாதிபதி அவருடைய செயற்பாடுகள் தற்போது தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கை ஒளியை ஏற்றியிருக்கின்றது. அந்த நம்பிக்கை ஒளியை நாங்கள் சரியான முறையிலே சரியான வகையிலே பெற்றுக்கொள்ள வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. நிச்சயமாக இந்த இலங்கை என்ற நாட்டிலே இனமத பேதங்கள் கடந்து இலங்கை ஒரு அற்புதமான நாடாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இரண்டாவது எமது பொருளாதாரம். இன்று இனமதவாதம் முடிந்தது. இரண்டாவதாக எமது இளைஞர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். எனது மாணவ செல்வங்கள், நாங்கள் பாடசாலைகளிலே பல சம்பவங்களை பார்த்தது கேட்டது. மனம் வருந்தினாலும் சில செயற்பாடுகளில் நாங்கள் ஈடுபட்டதும் இருக்கிறது, சட்டத்துக்கு உட்பட்டு. எனது சகோதரர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகிறார்கள். இந்த போதைப் பொருள் எவ்வாறு வந்தது? ஒரு அரசாங்கத்தின் துணை இல்லாமல், போலீசாரின் துணை இல்லாமல் நாட்டிலே போதைப் பொருள் நிச்சயமாக பெறவாது. ஆனால் அதில் பலிக்கேடாயாகுவது, அதில் மாட்டுப்படுவது என்னுடைய சகோதரம், உங்களுடைய பிள்ளைகள், உங்கள் பெரியப்பாவினுடைய பிள்ளைகள். அந்த பெரிய முதலைகள் அவர்களை மாட்ட வைக்கிறார்கள் தாங்கள் தப்புவதற்காக. எனவே என்னுடைய சகோதரங்கள் அழிவதை நான் விரும்பவில்லை. போதைப் பொருளை இந்த நாட்டில் இருந்து ஒழிக்க வேண்டும். வாழ்வெட்டு கும்பலை இந்த நாட்டிலே வருவதை தடுக்க வேண்டும். அவ்வாறு வருவதற்கான காரணம் என்ன என்று சொன்னால் வேலையில்லாத பிரச்சனை. எனது சகோதரனுக்கு பணம் தேவைப்படுகிறது. எனவே அந்த பணத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு வேறு தொழில், வேறு வாய்ப்புகள் இல்லை. அவன் இலகுவாக நாடக்கூடிய ஒன்றாக போதைப் பொருள் இருக்கின்றது. எனவே அவன் அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகின்றான். எனவே அவனுக்குரிய தொழில்துறை மிக சிறப்பாக இருக்குமாக இருந்தால் அவன் போதைப் பொருள் பற்றி நாடமாட்டான். போதைப் பொருளை ஒழிப்பதற்கு முதல் எமது இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, சரியான தொழில்கள் வடபகுதியிலே உருவாக்கப்பட வேண்டும். 1950ஆம் ஆண்டு காலப்பகுதியிலேயே காங்கேசன்துறையிலே சீமெந்து தொழிற்சாலை இயங்கியது, நீர்வேலியிலே கண்ணாடி தொழிற்சாலை இயங்கியது, டயர் தொழிற்சாலை இயங்கியது, ஒட்டி சுட்டானிலே ஓட்டு தொழிற்சாலை இயங்கியது. இன்று என்ன தொழிற்சாலை இயங்குகின்றது? நாங்கள் இவ்வளவு காலம் கடந்து விட்டோம். எமது 90ஆம் ஆண்டு யுத்தத்துடன் அனைத்தும் மூடப்பட்டு இன்று வரையும் எமது ஆட்சியாளர்கள் எமக்கு என்னத்தை பெற்று தந்தார்கள்? எமது இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு என்ன? அவன் போதைக்கு போகாமல், வாழ்வெட்டுக்கு போகாமல் வேறு என்ன வழி இருக்குது அவனுக்கு? அவன் எவ்வாறு அவனால் உழைக்க முடியும்? அல்லது வெளிநாட்டுக்கு போகணும். நாடு மாற வேண்டும். இனியும் நாங்கள் இன மதமாக பிரிந்து நின்று யாருடையோ வயிற்றை வளர்ப்பதற்காக, குறிப்பாக எமது அரசியல்வாதிகள் இனவாதத்தை கக்கி தங்களுடைய வயிற்றை வளர்க்கிறார்கள், தங்களுடைய குடும்ப சொத்துக்களை அதிகரிக்கிறார்கள். ஆனால் நாம் மேலும் அடிமைகளாக சென்று கொண்டிருக்கின்றோம். நான் சொல்வது எனது மனவேதனை. நான் இருந்த காலத்திலே நானும் தமிழ் தேசியத்தின் பால் பற்றுக்கொண்டு பல கட்சிகளுக்கு வேலை செய்ததுண்டு. எமக்கு ஏமாற்றம் மட்டுமே மிச்சமாக இருந்தது. எனவே அந்த ஏமாற்றம் தொடர்ச்சியாக வருவதற்கு நாங்கள் இடமளிக்கக்கூடாது. எமது தேசிய மக்கள் சக்தியிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய வீடு பரம்பரை வீடு. ஆனால் எமது அரசியல்வாதிகளுக்கு எத்தனை வீடுகள் இருக்கின்றன?
எமது பாராளுமன்ற உறுப்பினருக்கு சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டிலே வசிக்கிறார்கள். ஆனால் எமக்கு உரிமையை பெற்றுத் தருகிறோம், அதை பெற்றுத் தருகிறோம், இதை பெற்றுத் தருவோம் சென்றவர்கள் இன்று எவ்வாறு வாழ்கிறார்கள்? நாங்கள் வயலிலே நெல் விதைப்போம், ஒரு போகத்துக்கு விதைப்போம், அது நல்லா வருகிறதா கெட்டு போகிறதா என்று நாங்கள் ஒரு செயற்பாடு செய்வது போல இந்த முறை நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. எங்களாலே, தேசிய மக்கள் சக்தியாலே இந்த நாட்டிலே இந்த 5 வருஷத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இலங்கை என்ற ஒரு நாட்டை ஒரு வளமான ஒரு நாடாக கட்டியெழுப்ப முடியும். எனவே இதுக்கு நாங்களும் வடபகுதி மக்களும் அதோட கைகோர்த்து இந்த 5 வருடம் மட்டும் கொடுத்து பார்ப்போம். இந்த 5 வருடத்திலே என்ன மாற்றம் இடம்பெறுகிறது என்பதை பார்ப்போம். எனவே நாங்கள் 10 ஓட்டை அவருக்கும் 10 ஓட்டை இவருக்கும் 10 ஓட்டை அவருக்கும் என்று பிரிக்க வேண்டாம். தயவு செய்து இம்முறை ஒரு சந்தர்ப்பம், இறுதி சந்தர்ப்பம், இது இறுதி அழைப்பு. நாங்கள் இந்த முறை ஒற்றுமையாக தேசிய மக்கள் சக்தியை வெற்றியடைய செய்வோம். எங்களுடைய உரிமைகள் மட்டுமல்ல, எங்களுடைய உடைமைகள், எங்களுடைய கௌரவம் அனைத்தும் பாதுகாக்கப்படும். ஏனென்று சொன்னால் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கையானது எங்களைப் போல சாதாரண மக்களின் கொள்கைக்கு சமம். நாங்கள் மேட்டுக்குடி வர்க்கத்தினர் அல்ல. எனது அப்பா பணக்காரன் அல்ல, எனது மாமா அரசியல்வாதி அல்ல, எனது அப்பா அரசியல்வாதி அல்ல. நான் சாதாரணமாக 9ஆம் ஆண்டிலே கூலித்தொழில் செய்து படித்தனான். அதே மாதிரி தான் அனைத்து தோழர்களும். அனுர தோழர் கூடி படிக்கிற காலத்திலே ரெயினிலே வடைவித்து தனது கல்வியை தொடர்ந்த ஒரு ஆள். ஆகவே சாதாரண பாமர மக்களுடைய வலிகள் என்னன்றது எங்களுக்கு தெரியும். எனவே இந்த முறை உங்களுக்காக, எமது நாட்டுக்காக ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் வழங்கி பார்ப்போம். நிச்சயமாக அதில் மாற்றம் உண்டு வரும் என்று எனது இதயத்திலே, எனது மனதிலே அது உதிக்கின்றது. எனவே இதை விட்டால் வேறு சந்தர்ப்பம் எங்களுக்கு இல்லை. எனவே அன்பார்ந்த வலிவடக்கு மக்களே, உங்கள்கிட்ட உருக்கமாக கேட்கிறேன், இம்முறை உங்களுடைய பொன்னான வாக்குகளை 14ஆம் தேதி தேசிய மக்கள் சக்திக்கு திசைகாட்டிக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.